இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் அந்த ஃபோட்டோவை பார்த்த மாணிக்கே மாயா முழிச்சிட்ருக்காங்க. ரேவதி இங்கே இருக்காளே, அப்போ போனால் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ரேவதி கொஞ்சோண்டு தண்ணி கிடைக்குமா அப்படியே இந்த ஸ்வீட்டை வேறு பாக்ஸில் மாற்றி வச்சுட்டு, நீ ஸ்வீட் பாக்ஸ் கழுவி எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லலாம். சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரேவதி எஞ்சி கிளம்பிடுறாங்க. விட்டு அந்த ஃபோட்டோவை அந்த ஆல்பத்துலேருந்து பிக்கிறாங்க. இப்போ இதை என் கையில் வச்சுருந்தா ரேவதி பார்த்துருவாளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு வெளியில் ஓடியாந்து இந்த ஃபோட்டோவை ரெண்டாக கழிச்சு பக்கத்தில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அதில் போட்டு குடுன்னு உள்ளே ஓடி போயிடுறாங்க. அங்கன்னு பார்த்து ரேவதி வந்துட்டு, அக்கா எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் மாயா வந்துடுறாங்க. எங்கே போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை ரெஸ்ட் ரூம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன், உங்கள் அம்மா ரவு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு மாயா குடுன்னு வெளியில் வந்துடுறாங்க. அப்பாடா வந்த வேலை முடிஞ்சு, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிளம்பிடு. அதே சமயத்தில் தான் கார்த்தி ஃபோன் பேசுறதுக்காக அந்த திக்க வர்றாங்க. நெருப்பில் விழுந்த ஃபோட்டோ வந்துட்டு காற்றுக்கு பறந்து கார்த்தியோட காலுக்கடியில் வந்து விழுகுது. அந்த ஃபோட்டோவை பார்த்தா பர்பிள் கலர் சாரி இருக்குது. உடனே டாக்டரோட மக சொல்லியிருப்பாங்களா, அதை யோசித்து பார்க்குறாங்க. அந்த ஆண்டி பர்பிள் கலர் சாரி தான் கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேமா குறுன்னு மாயாவை பார்க்கறதுக்காக அங்கேருந்து அவங்க மாயாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. கார்த்தி யோசித்து பார்க்குறாங்க. கார்த்தி அவங்க வந்ததுமே ஒரு டேப்லெட்டை சைடில் தூக்கி எறிஞ்சிருப்பாங்களா, அந்த டேப்லெட் அங்கே இருக்குது. அதை வந்துட்டு கையில் எடுத்துக்கிறாங்க. வீடு பூட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு மெடிக்கலுக்கு தான் போகிறாங்க. இந்த டேப்லெட் எதுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா, நேம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, சார் இது கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறது, அதாவது கருத்தடை டேப்லெட்டு மாசமாகக்கூடாதுன்னு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அடுத்த ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. அன்னைக்கு ஒருத்தங்க தலைவலின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தாங்க. அவங்க பேர் கூட மாயா. அவங்க எதுக்காக இங்கே செக் பண்ண வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா, தலைவலியா இல்லை வேறு எதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்ல, பேஷண்ட் பற்றின டீட்டெயிலாக நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுறாங்க. சொல்கிறாங்க, இங்கே மல்லிகா இருக்காங்களா, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சம்முண்டி சரி இருக்காங்களா, அவங்க வீட்டு டிரைவர் தான் நான், ஒரு சின்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் அப்படின்னு சொல்ல, ஓ மேடத்தோட ஃப்ரெண்டோட டிரைவரை நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லலாம்ல சார், நான் வேறு யாருன்னு சொல்லிட்டு தான் இப்படி சொல்லிட்டேன், இருங்க நான் செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் செக் பண்ணுறாங்க. என்ன பேர் சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, மாயா அப்படின்ற மாதிரி சொன்னதும் மறுபடியும் ரிப்போர்ட்டை வந்துட்டு ஒழுங்காக செக் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, அதை கழிக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் வந்தாங்க, அதுக்குரிய ஸ்கேனு ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் வாங்குறதுக்கு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது கார்த்தி ஷாக் ஆயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு யோசனையிலே இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒருத்தங்க தனியாக பேசியிருப்பாங்க இல்லையா, பத்திரிக்கை செலக்ட் பண்ண போகிறப்போ அவங்க ரேவதி கால் பண்ணுறாங்க. உடனே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, குடுன்னு ரேவதி ஒரு காப்பகம் மாதிரி இருக்குது அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அழகான ஒரு குட்டி குழந்தை இருக்குது. அம்மா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்ல, நான் வந்துட்டேன்டா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு அந்த குழந்தைகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாகவே இந்த சீன்க ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ரேவதியும் அந்த குழந்தையும் பேசுகிறப்போ எனக்கே என் கண்ணுலேருந்து கண்ணீராக வந்துருச்சு. ஏன்னா ஒரு அம்மாவால் தானே அதை ஃபீல் பண்ண முடியும். அந்த குழந்தை சொல்லுது, ஏம்மா என்னை பார்க்கவே வரல, நான் உன்னே நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுது. அம்மாவும் உன்னை தாண்டா நினச்சிட்டு இருந்தேன், அம்மாவுக்கு ரொம்ப வேலை இருந்துச்சா அதான் உன்னை பார்க்க வர முடியல அப்படின்னு சொன்னதும், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ உடனே ஃபோன் பண்ணி சொன்னேல, நான் உடனே வந்துட்டேன் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் தான் நீ என்னை பார்க்க வருவியா, அப்போ சும்மானா என்னை பார்க்க வரமாட்டியா அப்படின்னு சொல்ல, இப்போ நான் எல்லா வேலையும் தூக்கி போட்டு உனக்காக வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்ல, சரி சாப்பிட்டேயா அப்படின்னு கேட்குறாங்க. நீ எனக்கு ஊட்டி விட்டா தானே நான் சாப்பிடுவேன், மடியில் தலை வச்சு படுக்கணும்ல அப்படின்னு சொல்ல, ரேவதி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பக்கத்தில் ஒருத்தங்க இருமா நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வர ரேவதி வந்துட்டு அந்த குழந்தைக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. டேப்லெட் போடும்போது, எனக்கு வேணாம் டேப்லெட்டு வாமிட்டாக வரும் அப்படின்னு சொல்ல, அம்மா கொடுக்குறல்ல ஒழுங்காக போட்டுக்கணும் அப்போ தானே உனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு டேப்லெட்டு கொடுக்க அந்த பாப்பா ஒழுங்காக போட்டுக்கிறது. இப்போ உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்ல, ஏன்னா நீ கொடுத்தல்லம்மா அதனால தான் எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பதில் சொல்லிச்சு அந்த குழந்தை. உடனே ரேவதி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அந்த குழந்தை சொல்கிறாங்க, அம்மா எப்போம்மா நம்ம வீட்டுக்கு போகிறோம், நான் எப்போம்மா உன் கூட இருக்க போகிறேன், என்னை விட்டுட்டு நீ போயிடுறல சொல்லு, நம்ம எப்போ ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, கூடிய சீக்கிரம் நம்ம ஒன்றா இருப்போன்னையா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மடியில் தலை வச்சு அந்த குழந்தைய வந்துட்டு நல்லா தலையெல்லாம் கோதி விடுறாங்க. அப்படியே அந்த குழந்தை வந்துட்டு தூங்கிடுது. பெட்டில் வந்துட்டு படுக்க வைக்கிறாங்க. அப்புறம் அவங்க கேர்டேக்கர் மாதிரி ஒரு அக்கா இருப்பாங்களா, அவங்க வர்றாங்க. குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேடத்தை பார்த்துட்டு வரேன்ற மாதிரி ரேவதி கிளம்பிடுறாங்க. அப்புறம் அந்த குழந்தையவே ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. ரேவதிக்கும் அந்த குழந்தைக்கும் உண்டான பாண்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பேசும்போதே என் கண்ணில் கண்ணீர் வரும். அந்தளவுக்கு நீங்கள் எபிசோடு பார்க்குறப்ப தெரியும், வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு கார்த்தி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. மயிலும் கார்த்தி பேசுகிற மாதிரி, மயில் வந்துட்டு என்னப்பா இது கீழே வரக்கானும் அப்படியே ரூமுக்குள்ளே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்ல அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. ஃபோட்டோ காமிச்சு என்னப்பா சஸ்பென்ஸ் வைக்கிற அப்படின்னு, ஒழுங்காக பாருங்க அப்படின்னதும் அந்த பர்பிள் கலர் சாரி இருக்குது. அதுக்கடுத்து அந்த தலைப்பகுதியும் எடுத்து கொடுக்குறாங்க. அடங்கொம்மால அந்த பர்பிள் கலர் சாரி கடைசியில் அந்த மாயாதானா, ஏப்பா இது என்னப்பா வில்லிய கடைசியில் கூடையை வச்சு தான் நம்ம சுற்றி
பண்ணிக்கிட்டு இருக்கமா அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஆரம்பத்துலேருந்து நடந்த வரைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த டாக்டரை வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணது இவங்க தான், இவங்க உண்மை தெரிஞ்சிருந்தா இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏப்பா இது புருஷன் செத்து போய் 3 வருஷம் ஆச்சு, அப்புறம் எப்படிப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க முடியும்? எப்பா எனக்கு நல்லா புரிஞ்சு வச்சு, இன்னுமா அதுக்கு காரணம் யாருன்னு தெரியாமல் இருக்கு, அந்த மகேஷ் தான்ப்பா. என்ன மாதிரி வளவலன்னு பேசுகிறவனை கூட நம்பிடலாம், அப்படியே இந்த மேலே காலர் சட்டையை போட்டுக்கிட்டு திருநீர் பூசிருப்பான் பாரு, அவனை நம்பவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு முடிக்கிறாங்க. நான் அடிச்சு சொல்கிறேன்ப்பா, அந்த காலத்து பழைய படத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மாதிரி ஆள் தான்ப்பா வில்லனா இருப்பான் அப்படின்னு சொல்ல கார்த்தி அமைதியாக யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்பா இந்த மாயா கிரேமை தவிர எதுவுமே பண்ணியிருக்காது போல, இவளை விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சு.